கீழடியை நான் ஒரு பிரைடா சொல்வேன். தமிழர்களுடைய ஒரு மாபெரும் நாகரிக செழுமைக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு நீங்க நினைக்கிற இடம் என்ன சார்? அதுக்கு அங்க என்ன கிடைச்சுங்கிறது ஒண்ணு, எப்ப கிடைச்சதுங்கிறது ஒண்ணு. ரெண்டு தொடர்புடையவை, அந்த ரெண்டு ஒண்ணு கிடையாது. அகழாய்வு முறை சரியில்லைன்னு சொன்னது இது புதுசு கிடையாது. அயோத்தியால நடந்திருக்கு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் பண்றாரு, அதுக்கு பின்னால ஒருத்தர் இதுல ஒன்றும் பெருசா பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிறாரு. அந்த பேச்சை கேட்டு நீங்க ஃபர்தரா தோண்டாம விட்டுருந்தீங்கன்னு வைங்க. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே வரலாற்று ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம சந்திக்கிறோம். குறிப்பா ஒன்றிய அமைச்சர் அவருடைய அந்த பேச்சு, குறிப்பா தொல்லியல் துறையில இன்னும் கீழடி சார்ந்த நிறைய அறிவியல் பூர்வமான முடிவுகள், அறிவியல் பூர்வமா இன்னும் நிறைய அணுகணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாட்டு ஒன்று இருக்கு. அதற்கு எதிர்வினையா நம்மளுடைய தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் எதிர்வினை ஆற்றிருக்கிறாங்க. இந்த கீழடி தொடர்பான அறிவியல் தரவுகள் இது எப்படி சார் நம்ம உள்வாங்கிறது? இது எப்படி நான் பார்க்க நினச்சேன்னா, இப்போ கீழடி அப்படின்னு இப்போ பேச்சு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் பண்ண முதல் கட்டம், இரண்டாம் கட்டம். அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன கிடைச்சது, அது அந்த அறிக்கையை எப்போ சப்மிட் பண்ணார், இப்போ வெளியில் வந்துருச்சா வரலையா, அதில் என்ன சந்தேகம் கேட்டாங்க, அப்புறம் திருப்பி இவர் என்ன பதில் சொன்னார், இதெல்லாம் சேர்ந்து ஒன்று. அது கீழடி முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், அது தொடர்பான அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வுகள், அப்புறம் அதுக்கு பின்னால் அதனுடைய அறிக்கை, அது ஏன் என்ன வெளியில் வரலைங்க, இது ஒன்று. ரெண்டு கீழடி அப்படிங்கிற அந்த அகழாய்வு தளம், அந்த கீழடிங்கிற அகழாய்வு தளம் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிற உண்மை என்னங்கிறது வேற. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் பண்ண அந்த முதல் இரண்டுங்கிறது ரெண்டும் ஒரே இடம்தான். ஆனால் நீங்கள் இதை ஒரு டோட்டல் கான்டெக்ஸ்டாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த ரிப்போர்ட், ஏன்னா அந்த ரிப்போர்ட்டுக்கு ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பொறுப்பு. அது அவங்க பண்ணது இந்திய தொல்லியல் கழகம் 1, 2, 3. அப்போ இந்த 1, 2 பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த ரிப்போர்ட் ஏன் வரலைன்னு. ஆனால் அதுக்கு பின்னால் மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் இன் வைகை அப்படின்னா அந்த வைகை ஆற்றில் அதற்கு பின்னால் நிறைய நீர் ஓடி இருக்கு. அதுக்கு பின்னால் 4, 5, 6 தொடங்கி இன்றைக்கி 10 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சிவானந்தம் பண்ணியிருக்காரு, தொடர்ந்து இது பண்ணியிருக்காங்க. தொல்லியல் ஆணையர் உதயச்சந்திரன் அதில் பெரிய முனைப்பு காட்டினார். இப்போ தமிழ்நாடு தொல்லியல் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் இது ரெண்டையும் ஒன்னோட ஒன்று சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கூடாது. ரெண்டும் தொடர்புடையவை, அந்த ரெண்டும் ஒன்று கிடையாது. நம்ம இது வரைக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய கீழடி பற்றிய புரிதல்ங்கிறது இந்த 10யும் சேர்ந்தது. முதல் 2ல் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தது. அப்புறம் அதுக்கு பின்னால் வந்த 3வது தொல்லியல் இதில் ஒன்றும் பெருசாக தோன்றதுக்கு இல்லைன்னு சொன்ன அந்த சுணக்கம் அல்லது கொஞ்சம் சொரத்து குறைஞ்சது மாதிரி இருந்த அந்த நிகழ்வு, அதுக்கு பின்னால் 4லேருந்து 10 வரைக்கும் தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்க விஷயம். இது மொத்தமாக தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அப்படிங்கும்போது இதை நான் இப்படி தான் அணுகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இப்ப இது இந்த 2 கான்டெக்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதுல இருந்து நம்ம அப்படியே படிப்படியா போலாம் நான் ஆசைப்படுறேன். இது கீழடி தொடர்பான இந்த 10 முறை நம்ம பண்ணியிருக்கிறோம் சார். அப்படி ஆதிச்சநல்லூர் நிறைய தொல்லியல் தடங்கள் தமிழருக்கு இருக்கு. இது எல்லா இடத்த விட்டையும் கீழடியை நான் ஒரு பிரைடா சொல்வேன். தமிழர்களுடைய ஒரு மாபெரும் நாகரிக செழுமைக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு நீங்க நினைக்கிற இடம் என்ன சார் கீழடியில்? அதுக்கு அங்க என்ன கிடைச்சுங்கிறது ஒண்ணு, எப்ப கிடைச்சதுங்கிறது ஒண்ணு. நீங்க என்ன கிடைச்சதுங்கிறது முக்கியம், எப்ப கிடைச்சதுங்கிறது முக்கியம். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு 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 பெருமிதப்படுத்தக்கூடிய தரவு 1904 கிடைச்சது. ஆதிச்சநல்லூரில் அலெக்சாண்டர் ரீ தோண்டும் போது அங்கே சில பொருட்கள்லாம் கிடைக்கிது, இந்த உலோக கலவை கிடைச்சது. ஆனால் அது ஒரு புதைவிடம். அப்பயே இது இந்தியாவுடைய கவனத்தை ஈர்த்தது, உலகத்தோட கவனத்தை ஈர்த்தது. அது எப்படி கவனத்தை ஈர்த்ததுன்னா நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அலெக்சாண்டர் ரீ தோண்டும் போது ஹரப்பா மொஹஞ்சதாரோ பக்கம் யாருமே போயிருக்கல. ஏன்னா 1921 தான் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி நடக்குது. 21, 22 அதை பற்றிய அறிவிப்பு ஜான் மார்சல் 24 தான் கொண்டு வராரு. அப்போ ஜான் மார்சல் அறிவிக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலேயே அலெக்சாண்டரி அங்கே தோண்டிட்டார். அப்போ அங்கே சில பொருள் கிடைச்சிருக்கு.
அவர் தோண்டின அந்த அறிக்கையை வச்சு 1924 சுனித்குமார் சாட்டர்ஜின்னு ஒருத்தர் வங்காள மொழி அறிஞர் வந்து இந்த ஜான் மார்க்ஸோடைய அறிவிப்பை பார்த்துட்டு டிராவிடியன் ஆரிஜின்ஸ் ஆஃப் தி இந்தியன் சிவிலைசேஷன்கிறார். இந்திய நாகரிகத்தினுடைய திராவிட அடித்தளங்கள் அப்படின்னு யார் சொல்றது? நம்ம ஊர்க்காரர் கிடையாது, அவர் வங்காள மொழி அறிஞர். அவர் எதை பார்த்து சொல்றாரு? ஜான் மார்ஷல் அறிக்கை. அவர் கோட் பண்ற எதை கோட் பண்றாரு? ஆதிச்சநல்லூர் அறிக்கை. ஆதிச்சநல்லூரை கோட் பண்ணி ஜான் மார்ஷலை கோட் பண்ணி ஒருத்தர் வந்து திராவிட மொழி குடும்பத்தோடு தொடர்பு, இந்த பண்பாடு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பண்பாடு வந்து வேதங்களுக்கு முற்பட்டது, வேதங்களோடு தொடர்புடையது, தொடர்பு அற்றது, இது வந்து திராவிட மொழிகளோடு தொடர்புடையதுன்னு வங்காளத்திலேருந்து ஒருத்தர் 1924 சொன்னார்னா நீங்கள் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும். ஆக இந்த தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த அகழாய்வு தடயங்கள் கிடைக்குங்கிறது இது முதல் தடவை கிடையாது. ஆனால் நான் சொன்னேன் என்ன கிடைச்சதுங்கிறது. ஆனால் அதுக்கு பின்னால் 100 வருஷம் யாருமே தலை வச்சு படுக்கலை. 1904 பின்னால் 2004 வரைக்கும். ஆனால் எப்போ கிடைக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் தோணுது எப்போ தோணினார்? 2014, 15, 16. அது வந்து சமூக ஊடகங்களுடைய காலம். எல்லார் கையிலையும் தொலைபேசி வந்த காலம். எல்லார் கையிலையும் வந்து ஒரு செல்ஃபோன் வந்ததுக்கு பின்னால் நடக்கிற காலம். ஊடக வெளிச்சங்கள் இருக்கிற காலம். அப்போ 1904 யார்கிட்டையும் ஃபோன் இருந்திருக்காரு, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, யாரும் அதை பற்றி கவலையும் பட்டிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து இவ்வளவு ஊடகம், அதுவும் மதுரைக்கு பக்கத்தில் இவ்வளவு இருக்கும்போது அவர் ஒன்று தோன்றுறாருன்னா அவர் அதை ரகசியமாகவும் வச்சிருக்க முடியாது. ரகசியமாக வச்சிருக்க வேண்டிய தேவையும் கிடையாதுங்க. இதில் ரகசியம் என்ன வச்சிருக்க வேண்டியிருக்கு? அறிக்கை எழுதும்போது வந்து நீங்கள் எல்லாம் பார்த்து C14 கார்பன் கரிம கணக்கு, அப்புறம் AMS டேட்டான்னு சொல்லுவாங்க, ஆக்சிலரி மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் டெஸ்ட்டு, இந்த மாதிரி காலக்கணிப்பு முறைகள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து எலும்புகள் இதை வந்து அந்த ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. பானையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸு, இந்த நானோ சுருள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தனியான இருக்குது. பானையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தனியாக இருக்காங்க, மரபணு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தனியாக இருக்காங்க, அப்புறம் எலும்புகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தனி ஆய்வுக்கூடங்கள் இருக்குது. இப்படி அறிவியல் தரவுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த அறிவியல் முறைகளையும் இப்போ வளர்ந்துருக்கு. ரெண்டாவது வந்து ஆர்கியாலஜியோடைய சிஸ்டமே வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோவை முதல்ல தோன்றினதுக்கும் ஒரு ரிகரஸாக அது அடுக்கடுக்காக பார்க்கணுங்கிற காலமே வந்து மார்டிமர் வீலர், அந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் இருக்கும்போதோ அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு ஆர்கியாலஜி இல்லை. இப்போ மார்டிமர் வீலர் தான் அதை கொஞ்சம் நல்லா ஒரு சயின்டிஃபிக்காக வெளிநாட்டில் இருக்க மாதிரி பண்ணாங்க. அப்போ இப்போ காலகட்டம் வந்து நிறைய அறிவியல் வளர்ந்துருக்கு, மல்டி டிசிப்ளினரியாக வளர்ந்துருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த தோண்டுதல் நடந்ததுனால இவர் ரகசியமாக வச்சுருக்கணும்னு நினச்சா கூட வச்சுருக்க முடியாது. ஏன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது, எல்லோரும் வேடிக்கை பார்க்க போகிறாங்க, போகிறவங்க கையிலாம் ஃபோன் இருக்குது, எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. இதில் ஒன்றும் பெரிய ராஜா ரகசியம் ஒன்றும் கிடையாது. அதனால இது வந்து பேப்பரில் வந்துச்சு. இப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பேப்பரில் வந்துச்சு. நான்லாம் பேப்பரை படித்து தான் வந்தேன், இன்டர்நெட்டில் பார்த்து ஏன்னா ஹரப்பா மெட்டீரியல் மாதிரி கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, அது நம்ம ஊர் பக்கத்துலன்ட்டு நான் ஒரிசாலேருந்து வந்தேன். ஆக என்ன கிடச்சிருக்குங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் எப்போ கிடச்சி வாட் அண்ட் வென். அப்போ இந்த காலகட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு வேறு. அப்போ இது உலகம் ஃபுல்லாக பரவுதுங்க. இப்போ நீங்கள் வந்து 1904 அலெக்சாண்டர் தொடங்கியிருந்தாருன்னா அது யாருக்கும் தெரியாது. அப்புறம் குடும்பநல் காலத்தில் கூட அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகலை. அரிக்கமேடில் நடந்தது, அழகன் குளத்தில் நடந்திருக்கு, நிறைய இடங்களில் நடந்திருக்கு. ஆனால் இந்த 2014-15ங்கிறது இப்போ நீங்கள் உதாரணத்தை எடுத்துங்க, இந்தியெல்லாம் புயல் வரும். நான் சொல்கிறேன்ல, ஒரு அதிகாரி இந்த பேரிடர் மேலாண்மையெல்லாம் டீல் பண்ணங்கிற முறையில் சொல்கிறேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் புயல் இருக்குது. நாங்கள் ஒரு இடத்துல வெள்ளம் வந்ததுன்னு சொன்னால் நியூஸில் தான் பார்ப்போம். சினிமா பார்க்கும்போது பீகாரில் வெள்ளம், ஒரிசாவில் வெள்ளம்னு நியூஸில் காட்டுவாங்க. ஆனால் 1999 புயல் வந்தப்போ அப்போயே ஃபோன்லாம் வந்துருச்சு. இப்போல்லாம் வந்து எந்த செய்தியும் உடனே பரவிடுது. இப்போ ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கான்டெக்ஸ்டில் தான் பார்க்கணும். நான் 2 விஷயம் சொல்கிறேன். கீழடி அப்படின்னு நம்ம உரையாடல் பண்ணோம்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை தொடர்பான உரையாடல்ங்கிறது ஒன்று. இந்த கீழடி முழுவதும் சேர்ந்து நமதுக்கு அளிக்கிற புரிதல் அப்படிங்கிறது இன்னொரு லார்ஜர் கான்டெக்ஸ்ட். இன்னொன்று வந்து இதுக்கான பின்னணி என்ன, ஏன் வந்து இது வெளியில் வரலை அப்படிங்கும்போது நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த கீழடி ஏன் வரல ரிப்போர்ட் தாமதமாகிறதுக்கான விடை கீழடியில் மட்டும் இல்லை. இது அதற்கும் மேலே பெரிய ஒரு காரணத்தை தான் நான் பார்க்குறேன். ஒரு சிந்துவெளி ஆய்வாளர்ங்கிற முறையில் என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சிந்துவெளி பண்பாடு, ஹரப்பா மொஹஞ்சதாரோ பண்பாடு இதை தனியாக எடுத்து தலையில் தூக்கி கொண்டாடாதவங்க, அல்லது ஜான் மார்ஷல் இந்த நாட்டினுடைய வரலாற்று புரிதலுக்கு அகழாய்வுகளுக்கு செய்த தொண்டை பாராட்டி அவரை கொண்டாடாதவர்கள் கீழடியை கொண்டாடவே முடியாது. ஏன்னா வந்து கீழடியை ஏன் முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோவையும் கொண்டாடலை, யாருமே ஜான் மார்ஷலை கொண்டாடலை.
அங்கே அந்த கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கணும். அதனால வந்து நீங்கள் வந்து அதுக்கு பின்னால் மச் வாட்டர், வைகை நதியில் அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட வெள்ளம் போயிருந்திருக்கு. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம பேசணும். கண்டிப்பா சார். இப்போ இது ஒரு மிக முக்கியமான இடத்துல சார் ஒரு அறிவியல் பூர்வமான தரவுகள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்கான என்ன சார் பதில்? ஏன் தொடர்ந்து இவங்க வந்து இந்த அறிவியல் சார்ந்த ஒரு இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் அறிவியலா ஏன்னா நம்ம அரசுமே நம்ம தரவுகள் எல்லாமே ஒரு ஹை லெவல் லெபார்டரியில தான் நம்ம இதை விட வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கீழடி, சிவகலை, பொற்பனை கோட்டை, வெப்பக்கோட்டை இந்த மாதிரி இப்ப சமீபத்தில் அண்மையில் நடக்கிற அகழாய்வு தரவுகள் அளவுக்கு பொறுமையா அறிவியல் தரவுகளை எல்லாம் திரட்டி அதுக்கு பின்னால் பேசணும் அப்படிங்கிறத நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய அவதானிப்பில் நான் பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு பொறுமையாக எல்லா இடத்துலையும் அறிக்கை. ஒரு பானையை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுமா, அதை இட்டாலிக்கு அனுப்புகிறாங்க. எலும்பு தெரிஞ்சுக்கணுமா, அது வந்து பசுமாடா காளமாடா, அது திமிழ் உள்ள மாடான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வெளிமாநிலத்துக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் இதை விட அறிவியல் என்ன இருக்கும்? இதில் செய்யப்பட்டது எல்லாமே அறிவியல் முறையில் தான் செய்யப்பட்டிருக்கு. அப்போ எந்த அறிவியல் முறையிலங்கிறதே விளக்கணும். யாரும் இதில் முரண்பாடு உள்ளவங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்தவரையில் கீழடியில் இப்போ நான் ஒன்றையாகவும் வச்சுங்க, நான் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனோட அறிக்கையை பற்றி நான் பேசல. நான் கீழடியை பற்றி பேசிட்டு இருக்கேன். இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் வந்து 2 பேர் சந்தேகம் கேட்டு அவர்கிட்ட அவர் கடிதம் போட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார். அவர் ஒன்று வந்து அந்த அறிக்கை நடந்தது 2014-15, 15-16. அறிக்கை சப்மிட் பண்ணது 2023. அதுக்கு நடுவில் அவருக்கு வந்து இடமாற்றம் ஆயிருக்கு. அவர் அஸ்ஸாமுக்கு போயிடுறாரு, அப்புறம் கோவாக்கு வர்றாரு. அதுக்கு பின்னால் இது கோர்ட்டு வேற தலையிட்டு அறிக்கைக்கு எழுதணும் அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ ஒரு சைடு நீதிமன்றங்கள், ஒரு சைடு இடமாற்றம். இதுக்கு நடுவில் வந்து அவர் எழுதி 23 சப்மிட் பண்ணார். அப்போ 23 சப்மிட் பண்ணால் 25 வரைக்கும் 2 வருஷம் என்ன பண்ணாங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. அப்போ 2 ஆண்டு அது கிடப்பில் இருக்குது. ஆமாம், அதுக்கு பின்னால் இதில் வந்து எங்களுக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க 2 பேருன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான். உண்மையிலேயே நான் வந்து நீங்கள் நானும் உட்காந்து பேசி இதில் பிரயோஜனமே கிடையாது. இப்போ நான் வந்து அவர் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு, அவர் கரெக்டாக எழுதுலைன்னு நான் எப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணலை, நான் ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் இல்லை. ஆனால் அவரிடம் அந்த கேள்வி கேட்கும்போது அதற்கு பதில் சொல்லும் உரிமை யாருக்காவது இருக்குன்னா அது அவருக்கு தான் இருக்கு. அவர் பதில் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து ஒருவேளை அவருக்கே வந்து கன்வின்சிங்காக இருக்குன்னு வச்சுங்க, சரி உங்க சுட்டி காட்டுறது கரெக்டு தான், கொடுங்க நான் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன்னு வாங்கியிருப்பார். அவர் என்ன சொல்றாரு, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், இது வந்து அறிவியல் மூலமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு பதில் போடுறாரு. அவர் பதில் கொடுத்துட்டார். அப்போ பதில் கொடுத்தவொடனே என்ன ஆகும், இப்போ வந்து பாலிஸ் அகைன் தொல்லியல் கழகத்தினுடைய கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அவர் வந்து திருப்பி கொடுத்துட்டார். இப்போ வந்து 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து அவருடைய ஆன்சரை ஏற்றுக்கிட்டு சரி நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்கன்னு வெளியிடணும், அல்லது அவர் ஆன்சரை ஏற்றுக்கிறல, எங்களுக்கு இந்த நீங்கள் சொல்கிற ஆன்சர் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது 2வது தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த ஆன்சர் வந்து எங்களுக்கு கன்வின்சிங்காக இல்லை, இன்னும் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ செஞ்சவர் வந்து கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாரு, இவங்க வந்து இன்னும் பண்ணணுங்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது பொதுவாக நடுநிலையாக இருக்கிறவங்க வந்து நான் என்னை மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு அவங்களுடைய நம்பகத்தன்மை இன்ஸ்டிடியூஷனல். இவர் வந்து யாரோ ரோட்டில் வரவர் கிடையாது. அவர் வந்து ஒரு குவாலிஃபைடு ஆர்கியாலஜிஸ்ட்டு, அங்கேயே இப்போ இயக்குனராக பதவி உறுப்பு பெற்றிருக்கிறவர், அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர். இது சம்மந்தப்பட்டது வந்து அவருடைய கிரெடிபிலிட்டி மட்டும் கிடையாது, இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தினுடைய கிரெடிபிலிட்டி கூட. அதில் வந்து இவ்வளவு செய்யக்கூடியவர் அப்படி இந்த பொறுப்பை பிடிக்க முடியும். ஆக இந்த ரிப்போர்ட்டு கையில் வந்ததுக்கு பின்னால் நான் பொதுவாக என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுத்த ரிப்போர்ட், அதில் ஏற்படுத்தப்பட்ட ஐயம், அந்த ஐயத்தை தெரிவித்து எழுதப்பட்ட கடிதம், அதுக்கு அவர் கொடுத்த பதில், இது எல்லாத்தையும் பொதுவெளியில் போகும். அப்போ என்ன ஆகும், அதை படிக்கிறவங்களே வந்து இந்த முரண்பாடு, இந்த உடன்பாடு அது இல்லை, என்ன சந்தேகங்கிற பின்னணிலாம் படிப்பாங்க. இது வந்து புதுசும் கிடையாது. ஓகே, முன்னாடி நடந்து எப்படி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒருத்தவங்க வந்து ஒரு பண்ணின அகழாய்வு முறை சரியில்லைன்னு சொன்னது இது புதுசு கிடையாது. ஓகே, அயோத்தியாவில் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன ரெமெடி கொடுத்துங்கிறது வேற. அதான் அப்படின்னா நீங்கள் அங்கே அப்போ என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2003 வந்து அயோத்தியாவில் அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் அடிப்படையில், நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் அடிப்படையில் ஒரு அகழாய்வு நடக்குது.
அது பண்ணுறாங்க. அது வந்து வக்ஃப் வாரியம் வந்து போட்ட இது பண்ணலாம். அதுலேயும் அவங்களுடைய பார்வையாளராக நியமிக்கிறாங்க, அகழாய்வாய்ச்சியாளர். அதில் யார் வந்து பார்வையாளராக போகிறாங்களோ அந்த அகழாய்வாய்ச்சி அவங்களோட பேர் வந்து சுப்ரியா வர்மா. ஓகே. அவங்க வந்து சில கேள்வியில் கேட்குறாங்க. அந்த அகழாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இது சரியில்லை, இது சரியில்லை, நீங்கள் இந்த பொருள்லாம் வந்து பானை துண்டுகள்லாம் தூக்கி எறிகிறீங்க, நீங்கள் வந்து இது முறைப்படி இது பண்ணலை அப்படின்னு அவங்க தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து திருப்பி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அந்த அகழாய்ச்சி பண்ணுறவரே கூட மாற்றுறாங்க, இன்னொருத்தரை கொண்டு வந்து போடுறாங்க. அவங்க தொடர்ந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது ஏன் சரியான ஆய்வு இல்லைங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த ரிப்போர்ட்டை தான் யார் பண்ணாங்கங்கிறவங்களுடைய பேர் கூட இல்லாமல், அந்த கடைசி பேரெல்லாம் பேர் கூட இல்லாமல் தான் அந்த ரிப்போர்ட். இதெல்லாம் நான் இப்போ இன்டர்நெட்டில் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாம் வந்திருக்கு. பொலிட்டிக்கல் அண்டு இது எக்கனாமிக் வீக்லியில் வந்திருக்கு, பத்திரிகைகள்லாம் அவங்களுடைய கட்டுரைகள் நேர்காணல்லாம் வந்திருக்கு. அதுக்கு பின்னாலேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏஎஸ்ஐ வந்து அதுக்கு செவி மடுக்கலை. அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சப்மிட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ணி அது மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படல. ஆக ஒரு ஏஎஸ்ஐ பண்ண அகழ்வாராய்ச்சியை இன்னொருத்தவங்க கொஸ்டின் பண்ணுறது இது முதல் தடவை கிடையாது. ஆனால் அந்த அப்ஜெக்ஷனை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதை வெளியிட மாட்டோம்னு சொல்கிறது இது முதல் தடவை. அதுக்கு முதல் நாள் இருந்தது அதை பற்றி கண்டுக்கல, இந்த அப்ஜெக்ஷனை பற்றி கண்டுக்கல. இதுதான் வித்தியாசம். சார், இப்போ இந்த மத்திய தொல்லியல் துறை இந்த முடிவை ஏற்கிறதுக்கு பின்னாடி சார் சில பண்பாட்டு அரசியல் காரணங்கள் இருக்குமா? இருக்குமாங்கிறது அதான் உட்காந்து பேசி நான் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஐ எம் வெரி ஓக்கல், ஐ ஹவ் பீன் டாக்கிங். நான் இதை தொடர்ந்து பொதுவெளியில் உரையாடிக்கிட்டு தான் இருக்கேன். நான் வந்து பொதுவெளியில் சொல்லியிருக்கேன், வந்து பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம், பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம். ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இருக்கவே முடியாது. அரசியல் தொடங்குற இடமே பண்பாடு தான். இப்போ நம்ம எல்லாம் பேசி இருக்கிறது இந்தியா முழுக்கும் திருப்பி திருப்பி பேசுகிறது எல்லாமே பண்பாட்டு அரசியல் தான். இப்போ உதாரணம் சொல்லுங்கள், வேத காலத்தில் தான் பண்பாடு தொடங்குறது, பண்பாட்டு அரசியல். இதிகாசங்களை பற்றி பேசுறது பண்பாட்டு அரசியல். பஞ்சபாண்டவர் எல்லா இடத்துலையும் படுத்து தூங்குனார்னு சொல்கிறது பண்பாட்டு அரசியல். ராமாயணம் கதையெல்லாம் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போனது பண்பாட்டு அரசியல். நம்ம சங்க இலக்கியத்தை முன்னிறுத்தி பேசுவதும் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனுடைய கல்விக் கொள்கைன்னு பேசுகிறதும் பண்பாட்டு அரசியல். இப்போ பண்பாட்டு அரசியல்ங்கிறது ஒரு நேரட்டிவ், அது வந்து ஐடியாலஜி சார்ந்தது, அடையாளங்கள் சார்ந்தது. ஆக இதில் ஒரு பண்பாட்டு அரசியல் இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒன்றும் பெரிய பண்பாட்டு அரசியல்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையோ ஒன்றும் கிடையாது. பண்பாட்டு அரசியல் இல்லாத இடமே கிடையாது உலகம் முழுவதுமே. இது எல்லா நாட்டிலையும் எல்லா கண்டங்கள்லையும் ஒரு தொடர் உரையாடல். அதுதான் அரசியலுடைய தோற்றுவாயாக இருக்கும். அடையாள அரசியல் இருக்கும், அது அமெரிக்காவில் இருக்கும், அது ஐரோப்பாவில் இருக்கும், இந்தியாவில் இருக்கும். ஆனால் இது ஒரு தொடர் உரையாடலுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சார், உங்கள் ஆய்வில் இருந்து சார் தொடர்ந்து இந்த தமிழ் சார்ந்த ஆய்வுகளை தொடர்ந்து அதற்கான நிதி கொடுக்கறது இல்லை அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர்த்துறதுல ஒரு தயக்கத்தையும் ஒரு பின்னடைவையும் நம்ம மத்திய தொல்லியல் துறையில் பார்க்க முடியுது. இப்போ அந்த இஷ்யூவில் சார் இந்த தொடர் பின்னடைவு கொடுக்காம இருக்காங்கன்னா அப்போ வந்து அதை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமா? இதை நான் எப்படி பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா, உண்மை அவங்க வந்து நிதி அளிச்சிருக்குமா அப்படிங்கிற விடையை வந்து நான் வந்து செம்மொழி தகுதிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து இப்போ செம்மொழி நம்மனா செம்மொழி வந்து தமிழுக்கு செம்மொழி தகுதி அளிக்கப்பட்டது அப்படிங்கிறோம். இப்போ முறைப்படி எப்போ அளிக்கப்பட்டது? 2004. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், தமிழுக்கு முன்னாலேயே இங்கே இந்தியாவில் செம்மொழின்னு யாரையும் அறிவிச்சிருக்காங்க போல இருக்கு. நம்ம எல்லாருடைய புரிதல் வந்து சமஸ்கிருதம் செம்மொழி, ஏன் தமிழை சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதான் எல்லாருடைய மனக்குறை. ஆமாம், அதாவது பரிதிமார் கலைஞர், சூரியநாராயண சாஸ்திரியிலிருந்து தொடர்ந்து தமிழ் அறிஞர்கள்லாம் இது பண்ணி கலைஞர் முதல்வராக இருந்தப்பையும் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் போட்டாங்க 2004 தேர்தலுக்கு பின்னால். அதுக்கு பின்னால் தான் வந்து 2004 மனவை முஸ்தபா இவங்களாம் நிறைய பேர் தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ பொதுவாக எல்லாருமே நினச்சிக்கிருந்தது இந்தியாவில் வந்து ஏதோ சமஸ்கிருதம் வந்து செம்மொழியாக இருக்கும் போல இருக்கு, நம்ம ஏன் தமிழை வந்து கொடுக்காம இருக்காங்கன்னே நம்ம நினச்சிக்கிருந்தோம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக குடியரசுத் தலைவர் வந்து பல மொழிகளுக்கு பங்களிப்பு செஞ்சவங்களுக்கு விருது கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும். அப்போ நான் சொல்கிறது செம்மொழின்னு அறிவிக்கிறதுக்கெலாம் முன்னால் இருந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். அது வந்து சமஸ்கிருதத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பெரிய அறிஞர்னா அவருக்கு ஒரு விருது கொடுப்பாங்க. பாலி மொழி அப்படின்னு, பாலி பிராகிருத் இதெல்லாம் சொல்லுவாங்களே, பௌத்த சமண சமயத்தோடு தொடர்புடையது, அந்த பாலி பிராகிருத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இஃப் ஐ ரைட் ரிமெம்பர் வந்து பாரசீக மொழி, அரபு மொழி, நீங்கள் அரபு இந்த 5 மொழிக்கு, அதில் தென்னிந்திய மொழிகள் எதுவுமே கிடையாது. குடியரசுத் தலைவர் விருது கொடுப்பாங்க. அப்போ நம்மளாம் நினச்சிருந்தோம் வந்து குடியரசுத் தலைவர் விருது தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள்
அல்லது சங்க இலக்கியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க, தொல்காப்பியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு விருது கொடுக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு செம்மொழின்னு அறிவிக்கப்படாதான் காரணமாக நினச்சிட்டு இருந்தோம். அப்போ 2004 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. செம்மொழி அறிக்கப்பட்டது. செம்மொழி ஆய்வு நிறுவனம் மூலம் தொடங்கப்பட்டது. ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசுலாம் அதுக்கு இடமெல்லாம் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து ஆனால் அதுக்கு பின்னால் வந்து செம்மொழி அறிவித்ததுனால வந்து நம்ம தமிழ் வளர்ப்புக்கான முன்னெடுப்பு நம்ம இருக்க முடியுமா? நீங்கள் ஒரு சைடு வந்து கூடுதலாக நிதி கொடுத்துருக்கலாம்னு கேட்குறது வேற. இப்போ நீங்கள் இந்தியாவிலே வந்து அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்ட ஒரு மொழி அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதம். ஆமாம், சமஸ்கிருதம். அதுக்கு அந்த மொழிக்கு ஒதுக்கப்பட்டிருக்க பணத்தோட கம்பேர் பண்ணும்போது தமிழுக்கு ஒதுக்கப்பட்டது குறைவாக இருக்கும். அதை விட குறைவாக இருக்கும் தெலுங்குக்கு கொடுக்கப்பட்டது. அதை விட குறைவாக இருக்கும் கன்னடத்துக்கு. மலையாளத்துக்குலாம் ஒன்றுமே கொடுக்கலைம்பாங்க. அப்புறம் ஒரியா மொழி வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அப்போ அதுக்கெல்லாம் நிதி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சமஸ்கிருதத்துக்கு இப்படியே அப்படின்னா எத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கட்டுரைலாம் எழுதியிருக்காங்க. 2011 கடைசியாக நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வடமொழி சமஸ்கிருதம் என்னுடைய தாய்மொழின்னு சொன்னவங்க எத்தனை பேர் அப்படின்னா 11,000, 12,000, 13,000 இப்படி ஒரு நம்பர் இருக்குது. ஆனால் எத்தனை கோடி பேர் தமிழ் பேசுகிறாங்க? எத்தனை கோடி பேர் மற்ற திராவிட மொழிகள், கன்னடம், தமிழ், மலையாளம் இதெல்லாம் தெலுங்கு இதெல்லாம் பேசுகிறாங்க, ஒரியா பேசுகிறாங்க. அப்போ கோடிக்கணக்கான மக்களால் பேசப்படுகிற ஒரியா உள்பட அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத நிதியை இந்த மொழிக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போ அது கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது அந்த உணர்வு புரிந்து கொள்ள கொடுக்குது. கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் என்ன ரெமெடி பண்ண போகிறீங்க? அவங்க கொடுப்பாங்கன்னு இருக்கிறது ஒரு சாய்ஸு. இன்னொரு சாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிதியில் வந்து நீங்கள் உங்களுடைய முன்னெடுப்பில் எடுத்து நீங்கள் ஏதாவது செய்யணும். அப்போ தான் உங்கள் மொழிக்காக தக்க வச்சுக்கிற முடியும். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கீழடியே வந்திருக்காது அதுக்கு பின்னால். இப்போ கீழடியில் இன்னும் தோன்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவங்க தோன்றலைன்னு முடிவு பண்ணிட்டாங்க, நிதி கொடுக்கலைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போகுது. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொல்லியல் துறை இருந்ததுனால நீங்கள் இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு தனியாக ஒரு தொல்லியல் துறைன்னு ஒன்று தொடங்கினா தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேது. இந்தியாவிலேயே பொது நூலக சட்டம், பப்ளிக் லைப்ரரி ஆக்ட், பொது நூலக சட்டம் இயற்றப்பட்டது தமிழ்நாட்டில் தான் முதல்ல. நிறைய விஷயங்களில் தமிழ்நாடு முன்னணி இருக்கும். இடஒதுக்கீடுன்னு வச்சுங்க, கம்யூனல் ஜீவோ, நிறைய விஷயங்களில் தமிழ்நாடு ஒரு முன்னணியில் இருக்கும். பொது நூலக சட்டம்லாம் இங்கே 1948 வந்திருக்கு. நான் ஒரிசாவில் வேலை பார்க்குறது 2002 தான் நாங்கள் ஒரிசாவில் கொண்டு வந்தோம். பட் இன்னும் கூட பல மாநிலங்களில் பொது நூலக சட்டம் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ அவ்வளவு பொது நூலகங்கள் 4500, 4200 நூலகம் ஏதோ இருக்குது தமிழ்நாட்டில். கள அளவில் ஃபீல்டில் அப்படின்னு இருக்கும்போது அதனால தான் வந்து தமிழ்நாடு தனது கடமையை உணர்ந்து, தமிழ் மக்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து இந்த கீழடி சிவகள் எல்லாம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுது. அவங்க கொடுக்குறாங்களே கொடுக்கலையோ, இது நம்முடைய உடைமை, நமக்கான கருத்து, எவ்வளவோ அப்படிங்கும்போது இது முதலீடு தான் நான் நினைக்கிறேன். இதை செலவுன்னு கூட நான் பார்க்கல. இல்ல சார், இப்படி இன்னொரு பார்வையும் பார்க்கலாம்ல சார். ஏன்னா இப்ப இந்தியாவினுடைய தொன்மைக்கான ஒரு செய்தி தான். அதை ஏன் அவங்க இந்தியாவோட பிரைடா பார்க்க மாட்டாங்க? அப்படிதான் பார்க்கணுங்க. நீங்க வந்து கொடுத்தா நல்லதுங்க, கொடுத்தா நல்லது. அவங்க கொடுக்கலன்னு நீங்கள் வந்து குறை சொல்லிட்டு நீங்கள் செய்யாமல் இருக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேங்கன்னா, 2 நீங்கள் எதிர்பார்க்கிறது ரொம்ப நியாயங்க. அதாவது எங்கே தோன்றினாலும் நம்ம பெருமை தானே. அதை தான் என்னை மாதிரி ஆளுங்களாம் தொடர்ந்து எழுதியிருக்கேன். நீ என்னுடைய புத்தகத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் எங்கேயாவது வந்து வேறு எந்த மொழியும் குறை சொல்லி பேசியிருக்க மாட்டேன். எல்லா தாய்மொழிகளும் சார்பாக பேசுவேன். நான் ஒரியா நல்லா பேசுவேன், படிப்பேன், எழுதுவேன். தமிழில் எப்படி ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய கட்டுரைகள் வெளியிட்டிருக்கோ அதை பற்றி, ஒரிய மொழியை பற்றி, ஒரியாவுடைய வரலாறை பற்றி நான் எழுதின புத்தகங்கள்லாம் இருக்குது. நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்குது. கடைசியாக செம்மொழி மாநாடு நடத்திட்டு தான் வந்தேன். தமிழ்நாட்டுக்கு திரும்பும்போது கடைசியாக நான் பண்ண வேலையை வந்து 2024 பிப்ரவரியில் நடத்தின, அந்த பீரியடில் நடத்தின செம்மொழி மாநாடு, உலக செம்மொழி மாநாடு. எல்லா தாய்மொழிகளும் நேசத்துக்குரியனதான். அப்போ அதுதான் நமக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது இங்கே எது அது நான் சொல்கிறது தான் மலைக்காட்டு பன்மியம்னு சொல்கிறேன். இந்தியாவுடைய ரைட் ஃபாரஸ்ட் புளூரலிசம் சொல்கிறது வந்து நீங்கள் எங்கே தோன்றாலும் இது நமது பெருமை நினச்சா நம்ம கட்டாயம் கீழடி பெருமை நம்ம பெருமை தானே. அது நீங்கள் சொல்கிறது சரியான வார்த்தை தான். நீங்கள் சொல்கிறது சரியானதான். எங்கே இருந்தாலும் இந்த பெருமையை நம்ம நினைக்கணும். நினைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான வெற்று முழக்கமாக இல்லாமல் நீங்கள் தனவு, ஆனால் இதுக்காக வந்து நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நான் தான் இருக்கிறதுலையே உலகத்துக்கு, நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எந்த மொழி குடும்பமும் இன்னொரு மொழி குடும்பத்தை குட்டி போடுறது கிடையாதுங்க. நீங்கள் வந்து அவங்கவுங்க பெருமிதம், அவங்களுக்கு அவங்களுடைய தொன்மங்கள், அவங்களுடைய நம்ம தொல்தரவுகள், நமக்கு இருக்கக்கூடிய பெருமையை பேசினாலே போதுங்க. ஆக தமிழ் மொழியினுடைய இந்த இந்திய துணைக்கண்டத்துக்கான ஒரு ஆகச்சிறந்த தொல்லியல் செவ்வியல் இலக்கியம் இருக்குன்னா என்னுடைய மட்டில் வந்து அது சங்க இலக்கியம் தான்.
திருக்குறளுக்கு இணையான ஒரு நூல் அப்படின்னா இதுக்காக வந்து நம்ம மற்றதையும் குறை சொல்லல. அவ்வளவு சிறந்த ஒரு படைப்பை நம்ம படைச்சிருக்கோம். அப்ப இதையும் நம்ம முன்னெடுத்து செல்லணும் அப்படிதான் கீழடியை முன்னெடுத்திருக்கோம். இது வந்து தமிழ் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன நடக்குது எப்ப நடக்குதுங்கிறது இது இந்த காலகட்டத்தில் நடந்ததுனால தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க எல்லாம் கீழடி அருங்காட்சியகம் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கீழடி அருங்காட்சியகத்துல வச்சிருக்க பொருள்கள்லாம் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கையில் இருக்க பொருளை இங்கே கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டோம். வேணா புகைப்படம் ஏதாவது இருக்குமே தவிர அவங்க கொடுத்து நீங்கள் போய் உங்கள் காட்சியில் வைங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது அவங்ககிட்ட தான் இருக்கும். அதேமா முதல் 2 இதில் வந்து ஒரு 2000 பொருள்களோ இன்னும் மைசூர் பட்டுட்டு இல்லை அது அமர்நாத் பண்ணும்போது ஒரு 2000 பொருள்கள் கிடைச்ச மாதிரி படித்த மாதிரி எனக்கு நினைவு. அப்போ வந்து இவங்க அதுக்கு பின்னால வந்ததை வச்சு தானே ஒரு அருங்காட்சியமே அமைச்சிருக்காங்க கீழடியில. எவ்வளவு அதுக்கெல்லாம் வழக்கு போட்டு தான் அந்த பொருளை திரும்ப வழக்கறிஞர் கனிமொழி மதிதான் கனிமொழி வழக்கு போட்டாங்க அந்த பொருளை கொண்டு போக கூடாதுனால. ஆனா காட்சி கூடத்துல வச்சிருக்கிறது என்னென்ன பொருள்கள் நீங்க கேட்கணும். மொத்தத்துல இதெல்லாம் வழக்கு போட்டாங்க. அதுக்கு பின்னால இந்த அகழாய்வு நடக்காம போயிருந்துச்சுன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்தை வச்சுக்கிறோம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் பண்றாரு. அதுக்கு பின்னால ஒருத்தர் வந்து இதுல ஒன்றும் பெருசா பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறாரு. அந்த பேச்சை கேட்டு நீங்க ஃபர்தரா தோண்டாம விட்டுருந்தீங்கன்னு வைங்க, இப்ப கீழடி நமக்கு கிடைச்சிருமா இவ்வளவு. அதனால இந்த பொறுப்பு வந்து இதனுடைய பொது கடமை தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.